பட்டு அவ்வளோ ஆர்டர் பண்ண வேண்டியது சவுண்டு வந்து அவ்வளோ ஆர்டர் அமைக்கணுங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இல்லையா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க ஓட்டுற டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கு. எப்படி சொல்றது, பைபாஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 செகண்ட் 80 செகண்ட் 90 செகண்ட்லாம் செகண்ட் போவாங்க. இன்னைக்கு கன்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இன்னைக்கு ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிருந்தேன். இன்னைக்கு பேசுறதுக்கான காரணம் இன்னைக்கு காலையில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை நான் சொல்றேன். பார்க்க போகிற எபிசோட நேம் பார்த்தீங்கன்னா மென்டாலிட்டி ஒயிட். ஓகே, ஸோ இந்த டாபிக்ல வந்துட்டு மெயினாக என்னன்னா மென்டாலிட்டி டிரைவ்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கரெக்டாக தானே ஓட்டிக்கிட்டு இருக்கோம், எப்பயுமே கரெக்டாக தானே ஓட்டுறோம். அப்போ நமக்குலாம் அந்த வீடியோ தேவையில்லை அப்படின்ட்டு ஸ்வைப் பண்ண நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கும் முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் யாரை பற்றி பேச போறேன்னா, அந்த போக்குமாக்கு ரைடர்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா ரஷ் டிரைவிங் பண்ணுவாங்க. சில யங்ஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் எக்ஸஸ் பண்ணுவாங்க, அது போக சில பேரும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ அது என்ன அப்படின்னா, இந்த சிட்டிக்குள்ள அந்த பைக்கை வந்துட்டு ஜல்லு 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 ஜல்லுன்னு ஓட்டுறது. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுன்னா, ஏன் அவங்க இப்படிலாம் ஓட்டுறாங்க, ஏன் அப்படி அதுல என்ன ஒரு அந்த சிட்டிக்குள்ள ஓட்டுறதுல என்ன ஆனந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா ஒரு ஹைவேஸ்ல ஓட்டுறாங்க, ஒரு ஃபாஸ்டா போறாங்க அப்படின்னா ஓகே, ஏன்னா ஹைவேஸ் வந்துட்டு அந்த மாதிரி லாங் டிரைவ் போறதுக்கு அப்படின்றதுனால அங்கே ஓட்டுறதுல ஒரு ஓகேன்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ள வந்துட்டு நிறைய பேரை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் பயமுறுத்தி, சுத்தி இருக்கவங்க எல்லாமே நம்ம பார்க்கணும், சுத்தி இருக்கவங்க நம்ம பார்க்கறாங்க இந்த ஒரு மென்டாலிட்டியில ஓட்டுறது வந்துட்டு ஏதோ எனக்கு தப்புன்னு தோணுது. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பைக்ல இது ஒரு கார் மாதிரி பைபாஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு கார் வருது, ஒரு பைபாஸ்ல வந்து யூட்டர்ன் போடுறான். யூட்டர்ன் போடுற வரைக்கும் மெதுவாக ஓட்டுறாங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கார், ஆல்டர்லாம் பண்ணி சூப்பராக வச்சிருந்தாங்க. ஆனால் யூட்டர்ன் போடுற வரைக்கும் அவன் கொஞ்சம் சட்டிலாக போட்டுட்டு வந்தாங்க. யூட்டர்ன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஜல்லுன்னு போகிறான். அது வந்துட்டு அவ்வளோ ஆல்டர் பண்ண வேண்டியது சவுண்டு வந்துட்டு அவ்வளோ ஆக்சிலேட்டர் அமுக்கணும்னு ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்ட் வருது, ஏதோ ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வருது, பயங்கரமான சவுண்டு வருது. அந்த சவுண்டை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பாட்டி பதட்டத்துல கீழே விழுகிற மாதிரி போயிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா பாவம் அப்படி எல்லாத்தையும் பயமுறுத்தி போய்க்கு இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா இப்போ அந்த பாட்டி நான் பேசுறது கேட்கிறேன், அவங்க பாட்டி என்ன உங்களை வாழ்த்தவ போறாங்க, பரவாயில்ல சூப்பரா ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. இல்ல, அந்த பாட்டி வந்துட்டு உங்களை அப்படி அவ்வளவு வைனாங்க, அவ்வளவு கரிச்சு போட்டுறாங்க. வந்து எப்படின்னா, இந்த ஊருக்குலாம் சொல்லுவாங்களே, ஏன்டா ஊர் வாயில விழுகிறீங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு நிறைய விதத்துல நடந்துகிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சில பேர் வந்துட்டு நான் கேட்பேன், ஏன்டா அப்படி ஓட்டுற, உங்களை என்னடா ஆச்சு, ஏன்டா அந்த அளவுக்கு ரஷா ஓட்டுற அப்படின்னு கேட்க, அவங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ள கையில பிரேக் இருக்கு, காலில் பிரேக் இருக்கு, நமக்கு என்ன போகுது, எவன் வந்தாலும் அப்படி இப்படின்னு பிரேக் அடிச்சு கட் அடிச்சு நான் போயிட்டே இருப்பேன்டா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு. நீங்க என்னதான் கரெக்டா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தானே பெரிய ஆபத்துல கொண்டு போய் கொடுத்து, பெரிய ஆக்சிடென்ட்ல கொண்டு போய் கொடுத்து. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு சின்ன பையன் இல்லை ஒரு வயசானவங்களோ அந்த நேரத்துல ஒரு அறியாமலையோ இல்லை அவசரத்துலயோ ஒரு கிராஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல நீங்க போய் அவங்களை அடிச்சு தூக்கி நீங்க கீழே விழுந்து அவங்களுக்கும் வயசாத அளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்குமே இங்க இழப்பு தானே. இல்லை நீங்க இறந்து அவங்களுக்கு இப்போ கை காலில் ஏதாவது அடிபட்டு கை காலில் இருக்கிற மாதிரி ஆகி போச்சுனாலும் இழப்பு தானே அது. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எவ்வளவு கான்பிடண்டா இருந்தாலும் இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங்க தவிர்த்துருங்கன்றதான் சொல்ல வரேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள கவனமா இருக்கிறது இதுதான் வந்துட்டு நம்மள ரொம்ப நாள் வாழ வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி டிரைவிங். இன்னும் மென்டாலிட்டி டிரைவிங் சொல்றேன். நம்ம தான் வந்துட்டு நல்லா தானே ஓட்டுவோம், நம்ம எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க போறோம், நமக்கு தெரியும்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட். இது என்னன்னா, இவங்களை எப்படி சொல்லுவாங்க, கூல் டிரைவர்ஸ் பட் சம்டைம்ஸ் ரெஸ்ட் டிரைவிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்க பொதுவாக வந்துட்டு வீட்டில் யாராவது கூப்பிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவை கூப்பிட்டு போறாங்க, இல்லை அப்பாவை கூப்பிட்டு போறாங்க, தம்பி தங்கச்சி ஒய்ஃபு இவங்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்கன்னா அவ்வளவு சாதுவா, அவ்வளவு பொறுமையா, அவ்வளவு பண்பா, அவ்வளவு டிராஃபிக் ரூல்ஸ் மதிச்சு நீட்டா ஓட்டிட்டு போவாங்க. பட் அதே வந்துட்டு அவங்க தனியா ஓட்டும் போது பாத்தீங்கன்னா
அவங்க ஓட்டுற விதம் வந்துட்டு இது வந்துட்டு ஏன்னா நீ எத்தனை பேரோட தனியாக ஓட்டி பார்த்துருக்க அப்படின்ற மேலே கேட்காதீங்க. நான் பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வச்சு நான் சொல்கிறேன். அவங்க தனியாக ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுமே அந்த ஒரு ரேஷ் டிரைவிங் இல்லாமல் பண்ணுறாங்க. அந்த ரேஷ் டிரைவிங் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்டைலாக, கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைலாக, கொஞ்சம் ஜாலியாக அந்த மாதிரி ஓட்டி பழகுறாங்க. அதாவது ஸ்பீட்லேயும் சரி, கொஞ்சம் எனக்கு முழுக்கா ஓட்டுறதுலையும் சரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணுறதே நான் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியாக இருக்கும்போது யாரோட போகும்போது சேர்ந்து போகிறீங்கனாலும் இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங்கை நீங்கள் தவிர்த்துருங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு இந்த கூல் டிரைவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு இல்லை எல்லாத்துக்குமே இது சேரும். பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி காமா ஓட்டுறவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒரு ரஷ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் எப்படி சொல்ல, அம்மா கீழே வந்துட்டாங்க, இல்லை அப்பா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு ஆஃபீஸில் போய் விடணும், இல்லை ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு வரணும், இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு டிலே ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க ஓட்டுற டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கு. லைக் எப்படி சொல்ல, ஒரு சீக்கிரம் போயிடணுன்ற ஒரு சீக்கிரம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஜல்லுன்னு போயிடுவாங்க. அது ஒரு அதுவுமே ஒரு கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம் தான். ஏன்னா கண் கூட பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டு கூட நான் கூட போகும்போது அவங்க வந்துட்டு அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. நான் அந்த பையன் கூட நான் போயிட்டு இருக்கும்போது வேகமா போறேன். அந்த பையன் இத்தனைக்கும் வந்துட்டு அந்த பையன் அவ்வளவு பொறுமையா ஓட்டுற பையன். இந்த மாதிரி நியூஸ் வந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படிதானே இருக்கும். அந்த எமோஷனல் வந்துட்டு அந்த டிரைவிங் எப்போ ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஓட்டும் போது ஒரு ஒரு வயசானவர் கிராஸ் பண்றாரு, அவர் லைட்டா தட்டிடுறாங்க, அவர் கீழே விழுகல, இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த இதை தவிர்க்கலாம். இப்ப அதனால டிலே ஆகுதுல, ஒரு நிமிஷம் அவர் வந்து திருப்பி கத்துறாரு, ஒரு அக்கம் பக்கத்துல அந்த சுத்தி இருக்கவங்க பார்த்து நம்மள திட்டுறாங்க, இப்படி பார்த்து போப்பா பொண்ணுங்க பாப்பான்ற அவங்களுக்கு போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அம்மா வந்து இப்படி இருக்காங்க சார், புரிஞ்சுக்கீங்க சார். நீங்க இந்த மாதிரி அந்த ஒரு நிமிஷம் நீங்க டிலே பண்றதுனால உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வருதுன்னா அந்த நேரத்துல நீங்க ரஷ்ஷா போகணும்னு நினைச்சு, நீங்க வேகமா போகணும்னு நினைச்சு போறப்போ நீங்க உங்களை தேடி அந்த மாதிரி 4 பேர் யாரும் வந்துடக்கூடாதுல்ல. சரி பாவம் நம்ம போயிடும் விழிட்டேன் அப்படின்னு பார்க்க போறப்போ வந்துட்டேன் அப்படின்னு வரும்போது வரக்கூடாதுல்ல. அதுக்காக சொல்லுவாங்க. அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா எந்த நேரமா இருந்தாலும் ரஷ் டிரைவிங் இல்லை ரேஷ் டிரைவிங்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்.